பண்ணோம். அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் குடுத்தாங்க. ஃபார்ம் குடுக்கும்போது, நீங்க இலக்கியம் சார்ந்து ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அப்படின்னு அதுல வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்துச்சு. நான் வந்து தமிழ் சார்ந்து நான் என்னுடைய மேடை பேச்சுக்கள பட்டியலிட்டுக் கொண்டிருக்கும்போது, சரண்பாபு என்னைய பார்த்து கேட்டாரு, "நான் ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். வெளிவர போகுது. ஆ வெளிவர போகுது. அந்த புத்தகத்த குறித்து இதுல எழுதலாமா சஞ்சய்?" அப்படின்னு கேட்டாரு. எழுதலாங்க. அதுதான் எங்களுக்கான முதல் உரையாடல். நான் உண்மைய சொல்லணும்னா, நான் என்ன யோசிச்சேன்னா, நான் நம்பல. சரண்பாபு வந்து நம்பல. சரண்பாபுவ நான் நம்பல. ஏன் அப்டின்னா, எனக்கு தெரியும். பலது வந்து என்ட்ட கேட்பாங்க. எப்ப நீங்க புத்தகம் போட போறீங்கன்ட்டு. கோபால்சாமி அண்ணன் இருக்காரு. அவர்ட்டயும் கேட்பாங்க. பல பேர் எப்ப நீங்க புத்தகம் போட போறீங்கன்ட்டு. நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நாங்க அதுக்கான பணிகள்ல ஆயத்தமா இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து இன்னும் அதுக்கான ஒரு சூழலும், அதுக்கான ஒரு காலமும் வரல அப்டிம்போம். நான் அப்படிதான் சரண்பாபு ஒரு பொய் சொல்றாரு அப்டின்னு நெனச்சேன். ஆனா, பணிக்கு சேர்ந்து ஒரே மாதத்தில் புத்தகம் வெளிவந்துச்சு. புத்தகம் வெளிவந்த பிற்பாடு நான் படிச்சேன் புத்தகத்த. படிக்கும்பொழுது எனக்கு ஒரு கவிதை வந்து ரொம்ப பச்சக்குன்னு விட்டுச்சு. நான் படித்த கவிதை இதுதான். அந்த கவிதை இந்த புத்தகத்துல இருக்கு. அந்த கவிதை என்ன அப்படின்னா, "உடைந்து போவதில், தொலைந்து போவதில் சாவிக்கென்ன கவலை? தொலைந்து போவதில் சாவிக்கென்ன கவலை? உடையப் போவது பூட்டுதானே?" அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பான் சரண்பாபு. இன்னொரு ஒரு மன்னிக்கவும். ஏன்னா சரண்பாபு எனக்கு நண்பர் அப்படிங்கும்போது, அவர், இவர் அப்படின்னு தான் நான் பேச முயற்சிக்கிறேன். ஏதாவது இடத்தில் அவன், இவன் அப்படின்னு வந்துச்சுன்னா, அது நட்பின் அடிப்படையில, அன்பின் அடிப்படையில வந்தது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அந்த ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, "உடைந்து போவதில் துளைந்து போவதில் சாவிக்கு என்ன கவலை? உடையப் போவது பூட்டுதானே?" அப்படிங்கும்போது என்னை அந்த கவிதை உட்கார்ந்து சிந்திக்க வச்சுச்சு. உட்கார்ந்து சிந்திக்க வச்சுச்சு. அதுதான் ஒரு ஐக்கியூவினுடைய வெற்றி. ஏன்னா, ஆமா, இன்னைக்கு பல மனிதர்கள் நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய தத்துவத்த ஒரு 3 வரியில ஒருவரால் சொல்ல முடியும்னா, சரண்பாபுவால் சொல்ல முடியுது. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த புத்தகம் என்பது சரண்பாபுவினுடைய முதல் புத்தகம். இந்த புத்தகம் என்பது சரண்பாபுவினுடைய முதல் புத்தகம். எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, இந்த மாதம் வந்து நம்முடைய சேவாமா அவர்கள் எந்த புத்தகத்தை குறித்து பேசப் போகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் முதல்ல எடுத்துக்கிட்ட புத்தகம் என்ன அப்படின்னா, எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளரான ஜெயகாந்தனினுடைய "சில நேரங்களில் சில மனிதர்கள்" புத்தகத்தை பத்தி பேசலாம் தான் இருந்தேன். அப்ப சொன்னாங்க சேவாமா, "இல்ல, இந்த புத்தகம் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு சஞ்சய். ஒரு 3 மாதங்கள் கழித்து நீங்க பேசலாம்" அப்படின்னாங்க. சரி, அடுத்து என்ன புத்தகத்த பேச போறீங்க அப்படிங்கும்போது, நான் மீண்டும் கொடுத்த புத்தகம் என்ன அப்படின்னா, அதே ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய "ஒரு வீடு, ஒரு மனிதன், ஒரு உலகம்" அந்த புத்தகத்த நான் பேசலாம்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப சட்டுன்னு எனக்கு சரண்பாபுவோட உரையாடல் ஏற்படும்போது, சடேன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜெயகாந்தனை இந்த தமிழ் சமூகத்திடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு 1000 சஞ்சய்குமார்கள் இருக்கிறார்கள், 1000 கோபால்சாமிகள் இருக்கிறார்கள், 1000 சேவாக்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் 1000 சரண்பாபுகள் கூட இருக்கிறார்கள். ஆனால் சரண்பாபுவை கொண்டு போய் இந்த தமிழ் சமூகத்திடம் சேர்க்கக்கூடிய ஒரு கடமையும் பொறுப்பும் என்னை போன்ற சஞ்சய்குமாரிடமும், என் அன்பு அண்ணன் கோபால்சாமியை போன்றவர்களிடமும் தான் இருக்குங்கிறத நான் தீவிரமா நம்புறேன். இன்னொன்னு, இந்த புத்தகம் என்பது அவ்வளவு சிந்திக்க வச்ச ஒரு விஷயம். ஏன்னா இந்த புத்தகம் என்பதை பத்தி நான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ண பிற்பாடு எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு புத்தகத்தை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் அந்த புத்தகம் முதல்ல எனக்கு பிடிச்சிருக்கணும். அது புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கணும். அப்பொழுதுதான் நான் அந்த புத்தகத்தை இன்னொருவரிடம் பேச முடியும். அந்த வகையில என்னுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை, என்னுடைய சிந்தனையில பல மாற்றங்களை குடுத்த ஒரு புத்தகம் இந்த புத்தகம். நான் இந்த புத்தகத்தை பல முறைகள் படிச்சிருக்கேன். அது சரண்பாபுக்கும் தெரியும். இந்த புத்தகம் என்பதை பற்றி இவ்வாறு நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி வந்து கோவாக்சினும் கோவிஷீல்டும் ஒரு தீர்வாக அமைந்ததோ, அது போல உங்களினுடைய மனம் உடைந்து போகும்போது, அந்த மனம் உடைந்து போவதை ஒட்ட வைப்பதற்கான ஒரு மருந்தாக வெண்மதி சாதகங்கள் என்ற இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த புத்தகத்தில முதல் கவிதை எழுதியிருக்கான் சரண்பாபு. "வெகு பாடுபட்டு தேடிய வாடகை வீட்டில், வெகு பாடுபட்டு தேடிய வாடகை வீட்டில் சிலந்தி பின்னிக் கொண்டிருந்தது தனக்கென ஒரு வலை" அப்படின்னு எழுதியிருக்கான். கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நம்ம கஷ்டப்பட்டு போய் வாடகை வீட்டு தேடுறோம். ஆனா அதுக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலந்தி சொந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். இந்த சிந்தனை வந்து எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான சிந்தனை. ஏன்னா கவிஞர்களுக்கும் கவிஞர் அல்லாதவர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. இந்த உலகத்தில் நடப்பவற்றை தான் கவிஞர்களானவர்கள் கவிதையாக்குகிறார்கள். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, வாசிப்பாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் ஒரு சின்ன இடைவெளி என்ன அப்படின்னா, கவிஞர்களினுடைய பார்வை என்பது இந்த சமூகத்தினுடைய பார்வையில இருந்து அப்படியே மொத்தமா வேறுபடுது. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கவிதை. என்ன அப்படின்னா, நான் பாடுபட்டு, ரொம்ப பாடுபட்டு, வெகு பாடுபட்டு ஒரு வாடகை வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறேன். சரி, உள்ள போயலாம் அப்படின்னு போய் பார்த்தா அங்க ஒரு சிலந்தி வந்து தனக்குத்தானே ஒரு சொந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கு. என்னுடைய வாடகை வீட்டுல ஒரு சிலந்தி சொந்த வீடு கட்டுது அப்படிங்கும்போது, இதை நம்முடைய மனித வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அடுத்த கவிதைங்க. "பெட்டிக்குள் இருந்த
பழைய புகைப்படம் அழைத்து சென்றது வாலிய காலத்துக்கு அப்படின்ட்டு. இது உண்மையாலுமே நான் முன்பே சொன்னேன். என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது நீங்க எல்லாமே சரண்பாபு கிட்ட காப்பி ரைட்ஸ் கேட்கலாம். எப்படி என் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நீ கவிதை ஆக்கியிருக்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கவிதை என்பது அப்பேற்பட்ட ஒரு கவிதை தான். ஏன்னா பெட்டிக்குள் இருந்த ஒரு பழைய புகைப்படத்தை பார்க்கும் பொழுது அந்த பழைய புகைப்படம் நம்முடைய பாலிய காலத்துக்கு அழைத்து செல்கிறது அப்படின்னு சரண்பாபு சொல்றோம். அடுத்த ஒரு கவிதைங்க என்ன அப்படின்னா, எல்லோரும் சிக்னலுக்கு நின்று இருக்க, எல்லோருமே சிக்னலுக்கு நின்றுகிட்டு இருக்கோம், எல்லோரும் சிக்னலுக்கு நின்று இருக்க, எந்த பயமும் இன்றி சாலையை கடக்கிறது பறவையின் நிழல் அப்படின்னா. எல்லாருமே சிக்னலுக்கு நின்றுகிட்டு இருக்கோம், ஆனா எந்த விதமான பயமுமே இல்லாம ஒரு பறவை கடக்குதுன்னு கூட சொல்லல, ஒரு பறவையினுடைய நிழல் கடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரண்பாபு. எனக்கு அடுத்த கவிதை ரொம்ப பிடித்த கவிதை அந்த புத்தகத்துல. என்ன அப்படின்னா, இந்த கவிதையை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம பெரியவன் ஆகுறோம், பெரியவனாய் நல்லா படிக்கிறோம், பெரியவன் ஆகுறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்கும் உதவி செய்யறோம். இதுதான் ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சஞ்சய்குமார்ட்ட யாராவது ஒருத்தர் நீ பெரிய ஆளாகி என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா கொடுக்கக்கூடிய பதிலாக இருந்துச்சு, நான் பெரியவன் ஆவேன்ப்பா, பெரியவனான பிற்பாடு கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லாம் உதவி செய்வேன் அப்படின்ட்டு. ஆனா இப்ப கல்லூரி படிக்கக்கூடிய சஞ்சய்குமார்ட்ட கேட்டீங்க அப்படின்னா இப்பதான் உண்மை புரியுது. என்ன அப்படின்னா, அந்த கஷ்டப்படுறவனே இந்த சஞ்சய்குமார் தான் அப்படின்ட்டு. சின்ன வயசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் பெரியவன் ஆகி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும், பாவப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வயசுல பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா, அந்த கஷ்டப்படுறவரே, அந்த பாவத்துக்குரியவரே நீ தாண்டா சஞ்சய் அப்படிங்கிறதுதான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கை அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா வடிவேல் கேட்பது போல அந்த குரங்கு பொம்மை என்ன விலை அப்படிங்கும் போது அது கண்ணாடி சார் அப்படிங்கும்போது அது மாதிரி அந்த டயலாக் மாதிரி அந்த பாவப்பட்டவங்க யார் அப்படின்னா அந்த பாவப்பட்டவங்களே நம்ம தான் அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, அடுத்த கவிதை அப்பேற்பட்ட ஒரு கவிதை. என்ன அப்படின்னா, குழந்தை வளர வளர கற்றுக்கொண்டது, ஒரு குழந்தை வளர வளர கற்றுக்கொண்டது என்னதான்ப்பா கத்துக்குச்சு அப்படின்னு கேட்டா 3வது வரியில எழுதியிருக்கான், சத்தம் வராமல் அழ அப்படின்ட்டு. குழந்தை வளர வளர கற்றுக்கொண்டது சத்தம் வராமல் அழ அப்படின்ட்டு. இது ஒரு மானுட புரட்சிங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கவிதை என்பது ஒரு மானுட புரட்சி. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சத்தம் போட்டு அழுகுறோம், 4 பேர் பார்த்தாலும் பரவாயில்லன்னு அழுகுறோம், 4 பேர் பார்த்தாலும் பரவாயில்லன்னு சிரிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம், என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, சத்தம் வராமல் அழ கத்துக்கொண்டிருக்கிறோம். நாம் அனைவருமே அழுது கொண்டேதான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்வுக்காக நாம் அழுகிறோம், யாரோ ஒருவரினுடைய வாழ்விற்காக நாம் அழுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்பது தொடக்கத்திலிருந்து முடிவு வரை அழுகையினோடே தான் போயிடுது. சிரிப்பை விட அழுகை தான் நமக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருக்கு. காரணம், சிரிப்பாவது நமக்கு எப்பொழுதுதான் வருகிறது, ஆனால் அழுவை நாம் கேட்காத பொழுது நமக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வருகிறது. அப்ப ஒரு குழந்தை வளர வளர கற்றுக்கொண்டது சத்தம் வராமல் அப்படிங்கிறதுதான் சரண்பாபு அவர்கள் எழுதிய அந்த கவிதையில எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை. அடுத்த கவிதை கேளுங்களேன். நகரத்துள் காண கிடைத்தது குயில் பாட்டு சத்தம், நகரத்துள் காண கிடைத்தது குயில் பாட்டு சத்தம், கேட்கவே இல்லை, சுற்றிலும் கேட்கிறது ஆரன் சத்தம் அப்படிங்கிறான். அதாவது நகரத்தில் காண கிடைத்தது குயில் பாட்டு சத்தம், கேட்கவே இல்லை, சுற்றிலும் கேட்கிறது ஆரன் சத்தம் அப்படின்ட்டு. உண்மைதான். நான் சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது, நான் பள்ளி மாணவனாக இருக்கும்பொழுது என்னுடைய ஆசிரியை பானு மிஸ் அப்படின்னு பேர், அவங்க பேரு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய பீரியட் இருக்கும்போது அவங்க எங்களுக்கு தமிழ் அம்மா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 நிமிடங்கள் கண்ணை முடித்து அப்படியே உட்காரு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா என்னுடைய பள்ளி சுற்றிலும் மரங்களால், சுற்றிலும் ஏகப்பட்ட மரங்களால் நிரம்ப பெற்ற ஒரு பள்ளி. அப்ப பல பறவைகளினுடைய அந்த சட்டம் கேட்கும். நான் சின்ன வயசுல கூட நம்ம கூட படிச்சிருப்போம், காக்கா அந்த பக்கம் காக்கா, குயில் இந்த பக்கம் கூ கூ கூ, கோழி மரத்துல கூ 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 அப்படிங்கிற பாட்டெல்லாம் படிச்சிருப்போம். அப்ப சிறு வயதுல அந்த ஒரு சத்தம் கேட்கும்போது மனசுக்கு இதமா இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னால அந்த குயில் சத்தத்தை கேட்கவே முடியல, என்னால அந்த பறவை சத்தத்தை கேட்கவே முடியல, என்னால காகத்தினுடைய கரைச்சலை கேட்க முடியவில்லை, என்னால் குயிலினுடைய பாட்டை கேட்க முடியவில்லை. ஆனா அதுக்கு பதிலா நான் என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா ஆரன் சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு நகர வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சரண்பாபு இங்க பதிவு செய்தார். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு முன்பும் மனிதன் இருந்தான், இப்பொழுதும் மனிதன் இருக்கான். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பறவை இன்று இல்லை. டாக்டர் சலீம் அலி அவர்கள் அழகாக சொல்லுவாருங்க, இந்தியாவினுடைய பறவை மனிதன் என்று குறிப்பிடப்படக்கூடிய சலீம் அலி சொல்லுவார், மனிதர்கள் இல்லாமல் பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாமல் மனிதர்களால் வாழவே முடியாது அப்படின்பாரு. அப்ப அதுதான் உண்மை.
அப்ப அந்த பறவைகள் இனத்தை இந்த மானுட சமுதாயம் தன்னுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக அழித்து கொண்டே வருகிறது என்பதை தன்னுடைய கவிதையிலே அழகாக பதிவு செய்திருக்கிறார் நண்பர் சதன் பாபு. அடுத்த ஒரு கவிதைங்க. சதன் பாபுவினுடைய கற்பனை என்பது மிகவும் உன்னதமானது, மிகவும் உயர்ந்தது. அதுக்கு சான்றது இந்த கவிதை தான். என்ன அப்படின்னா, எலியின் பல்வண்ணம் தெரிய வந்தது. ஒரு எலியோட பல்லோட வண்ணம் தெரிய வந்துச்சான். எங்க தெரிய வந்துச்சான்? அரிசி கோணையில் ஓட்டை அப்படின்ட்டு. அதாவது அவன் எழுதியிருக்கிறத பாருங்க. எலியின் பல்வண்ணம் தெரிய வந்தது, அரிசி கோணியில் ஓட்டை. எலியோட பல்வண்ணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எலியோட பல்வண்ணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அரிசி கோணிக்குள்ள எலி போச்சான். அந்த அரிசி கோணிக்குள்ள இருந்த எலி அந்த ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையினுடைய பக்கத்துல இருந்து அந்த ஓட்டையை பார்க்கும்போது எலியினுடைய பல்வண்ணம் எனக்கு தெரியுது அப்படிங்கிறான். அப்ப இதை நான் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? இதை ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, சரி, எலியினுடைய பல்வண்ணத்தை சரண்பாபு அவர்கள் ரசித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அப்படியே பாருங்களேன். அரிசி கோணியில் ஓட்டை அப்படிங்கும் போது அந்த ஓட்டை என்பதை யாரு எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். சிலர் வறுமையை நோக்கி அதை புரிந்து கொள்ளலாம், சிலர் அரசியலை நோக்கி அதை புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, ஒரு கவிதையினுடைய ஒரு பகுதி மட்டும்தான் ஒரு கவிஞனால் எழுதப்படுகிறது. அதனினுடைய மற்றொரு பகுதியை சுவங்கன் தான் எழுதுகிறார். இதான் உண்மை. என்னுடைய பேராசான் சலைத்தவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான். ஒரு எழுத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு கவிதையினுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் ஒரு கவிஞனால் எழுதப்படுகிறது, ஒரு எழுத்தாளனால் எழுதப்படுகிறது. அப்ப அதோட மறுபகுதியை யாரு நிறைவு செய்கிறார் அப்படின்னா, அந்த எழுத்தை படிக்கக்கூடிய சுவங்கியர்கள் தான் அப்படிங்கிறதான் நாம் இங்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு கவிதையை கேளுங்க. நம்ம எல்லார் வீட்லயுமே முதியவர்கள் இருப்பாங்க. எனக்கு தாத்தா பாட்டி இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தங்களினுடைய தாய்மார்கள், தகப்பன்மார்கள் இருப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டிங்க இருப்பாங்க. வீட்டுல முதியவர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு கவிதை என்ன அப்படின்னா, தனிமையில் இருக்கும் முதியவர்களின் நினைவில் ஓடும் சோக கதைகளை கேட்டு, அதாவது தனியாக இருக்கக்கூடிய முதியவர்களினுடைய நினைவில் இருக்கக்கூடிய சோக கதையை கேட்டு உச்சி கொட்டுகிறது பள்ளி அப்படிங்கிறான். அதாவது பள்ளி நம்ம எல்லா வீட்லயுமே உச்சி கொட்டுங்க. ஆனா சரண்பாபு வீட்டுல மட்டும் அது எதுக்கு உச்சி கொட்டுது அப்படின்னா, தனிமையில இருக்கக்கூடிய முதியவர்களினுடைய சோக கதையை கேட்டு. ஏன்னா அந்த சோக கதையை கேட்பதற்கு ஆட்கள் கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய அவசரத்துல நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு கூட நமக்கு நேரம் கிடையாது. உண்மைதானே? நம்முடைய சந்தோஷத்தை நம்முடைய பிள்ளைகள் இடத்திலோ, நம்முடைய பெற்றோர்கள் இடத்திலோ பகிர்ந்து கொள்வதற்கு கூட நேரம் இல்லாத ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி அந்த வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அப்படிங்கும் போது தங்களினுடைய நினைவுகளை யார்ட்டையுமே சொல்ல முடியாது, தங்களினுடைய சோக கதைகளை யார்ட்டையுமே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட சோக கதைகளை முதியவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த முதியவர்களுக்காக உச்சி கொட்டுகிறதாம் பள்ளி. இந்த கவிதை படித்த பிற்பாடு எப்பொழுது பள்ளி உச்சி கொட்டினாலும் எனக்கு சரண்பாபு தான் ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா அந்த பள்ளி என்பது உச்சி கொட்டுவது என்பது இயற்கை. ஆனா அந்த பள்ளி எதுக்காக உச்சி கொட்டுதுன்னு சரண்பாபு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அது இயற்கை கிடையாது. நாம் செய்ய மறந்த செயற்கையினுடைய வெளிப்பாடு. நாம் செய்த செயற்கையினுடைய வெளிப்பாடு. நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை கூப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசலாம், நல்லா பேசலாம். அவங்க மனசுல இருக்கக்கூடியதை நம்ம கிட்ட சொல்லலாம், நம்ம மனசுல இருக்கக்கூடியதை அவங்கள்ட்ட சொல்லலாம். ஆனால் அதுக்கான கால சூழ்நிலை இல்லாத போது நம்முடைய முதியவர்களுக்கு ஒரு சிறந்த நண்பனாக, ஒரு சிறந்த ஒரு தோழனாக அந்த பள்ளி இருக்கிறது. நான் இங்க பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். சரண்பாபுவினுடைய கதைகளை கேட்டு கேட்டு உச்சி கொட்டிட பள்ளியாகத்தான் சஞ்சய் குமார் இருக்கிறான் அப்படிங்கிறத நான் இங்க பதிவு செய்யறேன். அந்த பள்ளி போலதான் இங்க நான் உச்சி கொட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் இங்க பதிவு செய்யறேன். அடுத்த ஒரு கவிதை. சரண்பாபுவினுடைய கவிதையில எல்லா ஜானருமே இருக்கும். சிலர் சில கவிதைகளை சிலரினுடைய ஐக்குவை படிக்கும்போது அது கருத்தியல் சார்ந்து இருக்கும். சில ஐக்கு நகைச்சுவையா இருக்கும், சில ஐக்கு சிந்திக்க வைக்கக்கூடியதா இருக்கும், சில ஐக்கு அரசியலை கிண்டல் செய்யக்கூடியதா இருக்கும். சரண்பாபு கிட்ட எல்லாமே இருக்கு. பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, என்ன கேக்குறீங்களோ எல்லாமே இருக்கு. அடுத்த ஒரு கவிதைங்க. அமாவாசை விரதம். விரதம் கலைப்பதற்காக கரைந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். ஆமா, அமாவாசை விரதம் நம்ம வைக்கிறோம். அந்த விரதத்தை எப்போடா கலைப்போம் அப்படின்னு கரைந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுதான் நாம் இங்கு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த ஒரு கவிதை எழுதியிருக்காங்க சரண்பாபு. எனக்கு மிகவும் பிடித்த இன்னொரு கவிதை இந்த புத்தகத்துல. என்ன அப்படின்னா, ரெண்டு கவிதையுமே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை. அந்த ஒரு கவிதை கேளுங்களேன். தன்னால் உதிர்க்கப்பட்ட இலைகளுக்கு ஒப்பாரி இசைக்கிறது காற்று அப்படின்னு எழுதியிருக்கான். அதாவது ஒரு காத்து அடிக்குது,
அந்த காத்தினுடைய வேகத்தின் காரணமாக ஒரு இலை மரத்திலிருந்து கிளையிலிருந்து குயிந்து கீழே விழுது. இதை இயற்கையினுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது சாதாரண விஷயம். ஆனா ஆனா அந்த இலை அந்த இலை கீழே விழுது அப்படிங்கிற காரணத்துக்காக, தன்னாலதான் அந்த இலை கீழே விழுது அப்படிங்கிற காரணத்துக்காக காற்று ஒப்பாரி வைக்குதான். இந்த இடத்துல நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு இலை கீழே விழுந்ததற்காக காற்று ஒப்பாரி வைக்கிறது. ஆனால் இங்கு பல மனிதர்களை தள்ளிவிட்ட பிற்பாடு கும்மாளமும் கூப்பாடும் போடுகிறார்கள். அவர்கள் ஒப்பாரி வைப்பதே கிடையாது. அப்போ ஒரு இலைக்காக காற்று வருந்த பொழுது ஒரு சக மனிதனுக்கான இன்னொரு சக மனிதன் வருந்துவதில் என்ன தவறு? ஏன்னா அந்த கவிதையை என்னால ஒரு ஆணவ படுகொலை கூட கூட பொருத்தி பார்க்க முடிகிறது. உண்மை அதுதான். என்னால இந்த கவிதையை ஒரு ஆணவ படுகொலையோடு பொருத்தி பார்க்க முடிகிறது. இப்போ கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு அது தமிழகம் அறிந்த ஒரு செய்தி. நான் அந்த செய்திக்குள்ள போக விரும்பல. அந்த செய்தி யார் பக்கம் சரி, யார் பக்கம் தவறு அப்படிங்கிறத தாண்டி, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கொலை செய்தான். அதற்கு அடிப்படையாக இருந்தது சாதி அப்படிங்கும் பொழுது, தவறு யார் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற பொழுது, அந்த கொலை செய்தார் பார்த்தீங்களா, அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை பலர் பேசுகிறார்கள். நாங்கள் கொலை செய்தது சரி என்று பேசுகிறார்கள். அந்த பையன் கொலை செய்தது சரி என்று பேசுகிறார்கள். அப்ப அங்க ஒரு உயிர் போயிருக்கு. அந்த உயிர் போனது அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. அவர்களுக்கு பெரிதாக தெரிவது உயிரை விட சாதிதான் அப்படிங்கும்போது, இந்த கவிதை மூலமா சரண்பாபு இந்த சமூகத்துக்கு சொல்ல வராதோ, அல்லது இந்த கவிதையை அவன் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல படி எழுதியிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, ஒரு இலை கீழே உதிர்கிறது. அந்த இலை உதிர்வதற்கு காரணமான காற்று ஒப்பாரி வைக்கிறது. அப்ப ஒரு காற்று ஒரு இலைக்காக ஒப்பாரி வைக்கும் போது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக ஒப்பாரி வைக்க கூடாதா? எங்க ஒப்பாரி வைக்கிறான்? அவன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பரிதாபப்படணும். அவனும் நம்மை போன்றவன் தான் என்ற சிந்தனை வரணும். ஆனால் இன்னைக்கு இந்த மனித சமுதாயத்துக்கிட்ட அந்த சிந்தனை இருக்கா அப்படிங்கிறதா ஒரு $1,000,000 கொஸ்டின் அப்படிங்கிறத அந்த கேள்வியோட நான் இந்த கவிதையை முடிக்கிறேன். அடுத்த ஒரு கவிதைங்க. இந்த கவிதை நம்முடைய பாலிய காலத்துக்கு நம்மளை கண்டிப்பா கொண்டு போகும். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே பேப்பர் கப்பல் செஞ்சிருப்போம், காகித கப்பல் செஞ்சிருப்போம் சின்ன வயசுல. சின்ன வயசுல கூட நான் ஒரு பாட்டு படிச்சிருக்கேன் எங்க பள்ளியில. ஏன்னா இந்த புத்தகம் படிக்கும்போது என்னுடைய பழைய காலத்து ஞாபகங்கள் தான் வருது. நான் முன்னாடி சொன்ன காக்கா அந்த பக்கம் காக்கா, குயில் இந்த பக்கம் கூ, கோழி மரத்துல கோ, அது மாதிரி ஒரு பாட்டு வரும். இப்ப இன்னொரு பாட்டு நம்ம படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, கத்தி கப்பல் செய்து வந்தேன், காவாய் கூட நோண்டி வந்தேன், வாமலையே வா வாமலையே வா அப்படின்ட்டு. இப்ப நம்ம சின்ன வயசுல எல்லாமே இந்த கப்பல், காகித கப்பல் செய்து கண்டிப்பா செஞ்சிருப்போம். இன்னொன்னு, நான் நான் இதற்கு முந்தைய தலைமுறை அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதாவது இந்த முந்தைய தலைமுறைனா இன்னைக்கு குறிப்பிடக்கூடிய ஜென் இஜட் கிட்ஸ் நான் கிடையாது. நான் ஏர்லி 2K கிட்ஸ். கோபால்சாமி அண்ணன் 90s கிட்ஸ். கோபால்சாமி அண்ணனுக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நான் சரண் பாபு எல்லாமே ஏர்லி 2K கிட்ஸ். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது. சில விஷயங்கள் தான் மாறுபடும். நாங்கள் சிறு வயதுல இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ததை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தை சமுதாயம் செய்ய மறுக்குது அப்படின்னா, நாங்க எல்லாத்தையுமே ஒரு பிராக்டிக்கல் நாலேஜோட பண்ணி பார்த்தோம். அது சரியோ தப்போ மண் வீடு கட்டி பார்த்தோம், களிமண்ல பொம்மை செஞ்சு பார்த்தோம், வெயில்ல விளையாண்டுகிட்டு இருந்தோம், காகித கப்பல் செஞ்சு பார்த்தோம். அப்ப நமக்கும் தெரியாமல் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கவிதை திறமை என்பது வெளியில வந்துச்சு. இது உண்மை. சஞ்சய் இத்தனை மேடைகள் பேசுகிறான் அப்படின்னா, சஞ்சய் எடுத்தோட்டையே பேசல. யாரோ ஒரு பேசினா அன்னைக்கு யாரோ ஒருவர் நீ போய் பேசுடா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்ட கதை தான். நீச்சல் கத்துக்கும் போது கிணத்துக்குள்ள எப்படி ஒருத்தனை தள்ளி விட்டாரா நீச்சல் கத்துக்க முடியுமோ அது மாதிரி தள்ளி விட்ட கதை தான். சரண்பாபுவுமே எடுத்த எடுப்புலயே இப்பேற்பட்ட ஒரு கவிதை புத்தகத்தை படைத்திருக்க முடியாது. பல கிறுக்கல்களினுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்த கவிதை. நான் அடிக்கடி சொல்வேன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கவிதையுமே மனிதனினுடைய கிறுக்கல்கள். ஒவ்வொரு கவிஞர்களுமே கடவுளினுடைய கிறுக்கல்கள் அப்படிமே நானு. ஒவ்வொரு கவிதையுமே மனிதர்களினுடைய கிறுக்கல்கள். அது மாதிரி ஒவ்வொரு கவிஞனுமே கடவுளினுடைய கிறுக்கல் அப்படிமே. அப்பேற்பட்ட ஒரு கிறுக்கலா தான் நான் சரண்பாபுவை பார்க்கிறேன். இந்த ஒரு கவிதை என்ன கவிதை அப்படின்னா, குழந்தையிடமிருந்து பிரிந்த சோகத்தில் நீருக்குள் மூழ்கி மாய்ந்தது காகித கப்பல் அப்படின்னு எழுதிட்டான். அதாவது தான் என்னை யாரு செஞ்சாங்களோ அந்த குழந்தை என்னை தண்ணியில விடும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குழந்தையை விட்டு வெகு தூரம் பிரிந்து செல்லும் அந்த காகித கப்பல். அப்படி பிரிந்து செல்லும் போது ஐயோ என்னைய உருவாக்குன அந்த குழந்தைகிட்ட இருந்து நான் பிரிந்து செல்கிறேனே என்ற சோகத்தில் தன்னைத்தானே மாய்த்து கொண்டது காகித கப்பல்னு எழுதியிருக்கான் சரண்பாபு. இந்த சிந்தனை இந்த 21 ஆண்டுகளில் எனக்கு வந்ததே கிடையாது.
எனக்கு இன்னைக்கு 21 வயது. நான் பல காகித கப்பல்கள் செஞ்சிருக்கேன், பல கத்தி கப்பல் செஞ்சிருக்கேன், டைட்டானிக் படம் கூட பார்த்திருக்கேன். ஆனா இந்த சிந்தனை என்பது எனக்கு வந்ததே கிடையாது. இந்த கவிதையை எழுதுவதற்கு ஒரு கவிஞன் வேண்டும். அந்த கற்பனையை கவிதையாக வடிப்பதற்கு ஒரு கவிஞன் வேண்டும். அந்த கவிஞன் சரண்பாபுவாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதான் இங்க நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு கவிதை. இந்த கவிதை பல மனிதர்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு கவிதை. என்ன அப்படின்னா, கடலில் விடப்பட்ட வளர்ப்பு மீன் தற்கொலை செய்து கொண்டது. கடலில் விடப்பட்ட வளர்ப்பு மீன் தற்கொலை செய்து கொண்டது. தரை வந்து தொட்டி தேடியது. அதாவது வளர்ப்பு மீன் வந்து தற்கொலை செஞ்சுக்கிச்சான் கடல்ல விட்ட ஒட்டி. ஏன் அப்படின்னா, தரையை வந்து தொட்டி தேடியதில் அப்படின்ட்டு. அதாவது இந்த ஒரு கவிதையை வந்து நாம் நம்மோடு பொருத்தி பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, இங்கு பலது வந்து வளர்ப்பு மீன்களாகவே தான் இருக்கும். இங்கு பலது வந்து வளர்ப்பு மீன்களாகவே தான் இருக்கும். நம்ம வந்து இந்த சமூகம் என்ற ஒரு கடலில் கொண்டு போய் சேர்க்கப்படும் போது, நாம் பெரும்பான்மையானவர்கள் நாம் தற்கொலை தான் செய்து கொள்கிறோம். ஏன்னா அந்த சமூகம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்பது வேறாக இருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஆஹ் நம்ம வாழ்க்கையை நான் தான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையை இந்த புத்தகம் ரொம்ப சிந்திக்க வைக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பள்ளி படிக்கும் போது நமக்கு சொன்னது என்ன? பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உண்மைதான் பேசணும்னு. இதுதான் வந்து சிறு வயதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆனா இது மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னா, நம்முடைய பெற்றோர்களும் பொய் பேசுகிறவர்கள், நம்முடைய ஆசிரியர்களும் பொய் பேசுகிறவர்கள். நாமும் இன்னைக்கு பொய் பேசுகிறோம். ஆனால் நாளைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? பொய் பேசக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் நாம் பேசாம இருக்கிறோமானா கிடையாது. அதே மாதிரி வந்து பொய் பேசினா சாமி வந்து கண்ணை குட்டும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பொய் தான். அப்ப அப்படிங்கும்போது இன்னைக்கு வளர்ப்பு மீன்களாக இருக்கக்கூடிய நாம் சமுதாயம் என்ற கடலில் போகும்போது நாம் எப்படி அதை வந்து எதிர்கொண்டு ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த ஒரு கவிதை மிகவும் அற்புதமான ஒரு கவிதை. என்ன அப்படின்னா, சமத்துவத்தை நிலைநிறுத்திய ஒரு கவிதை அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ராஜா சிப்பாயின் மேல் சாய்ந்து அயர்ந்து உறங்குகிறார். ஒரு ராஜா ஒரு சிப்பாயின் மேல சாய்ந்து அயர்ந்து உறங்குகிறார். அது எப்படி சாத்தியம்? ஒரு ராஜா, எந்த ஊர் ராஜா? இது வரைக்கும் எத்தனையோ ராஜாக்களை பற்றி நாம் படித்திருக்கலாம். எந்த ராஜா பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சிப்பாயினுடைய மேல் சாய்ந்து அயர்ந்து தூங்க முடியும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது 3வது வரியில அதுக்கான பதில் கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னா, ராஜா சிப்பாயின் மேல் சாய்ந்து அயர்ந்து உறங்குகிறார் சதுரங்க பெட்டிக்குள் அப்படின்ட்டு. செஸ் போர்டு இருக்குன்னு தெரியுமா? அந்த செஸ் போர்டு காயில மட்டும்தான் ராஜா சிப்பாயின் மேல சாய்ந்து உறங்குவார் அப்படின்ட்டு. அப்ப அந்த பெட்டிக்குள் இருக்கக்கூடிய அந்த சமத்துவம் இந்த சமூகத்தில் இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அடுத்த ஒரு கவிதைங்க. என்ன அப்படின்னா, இப்ப முந்தா நேத்து கூட என்னுடைய அத்தையினுடைய வீட்டுல கெடா வெட்டு. சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆனா நான் நம்புற மாதிரி சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா அதான் உண்மை. ஏன்னா அந்த கெடா வெட்டுக்கு போகும்போது எனக்கு இந்த கவிதை தான் ஞாபகம் வந்துச்சு. சரண்பாபுவோட இந்த கவிதை ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இந்த கவிதை வந்து நான் முதல் தாட்டி படிக்கும் போதே என்னை ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு கவிதை. என்ன அப்படின்னா, நேற்று வெட்டி விருந்திடப்பட்ட ஆட்டின் நினைவையும் சேர்த்து அசையிடுகிறது அதனின் இணையாடு அப்படின்ட்டு. அதாவது 2 ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆடை நம்ம வெட்டி பலியிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் அதோட இணையாடு அசை போடும், ஏதாவது சாப்பிட்டுட்டு. என்னத்தை அசை போடுதான்? உணவை மட்டும் கிடையாதான். நேத்து என் புருஷனை கொன்னுட்டீங்க அல்லது நேத்து என் மனைவியை கொன்னுட்டீங்க அப்படிங்கும்போது அப்பேற்பட்ட தன்னுடைய இணையை கொன்ற நினைவையும் சேர்த்துதான் அசை போடுது அப்படிங்கிறதுதான் சரண்பாபு எழுதி இருக்கக்கூடிய ஒரு கவிதை. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த கவிதையை கேட்ட பிற்பாடு நீங்க இனிமே தொடர்ந்து கெடா வெட்டுகளுக்கு போவீங்க. கண்டிப்பாக இந்த கெடா வெட்டுகளில் ஒரு கெடாய் வந்து வெட்டப்படும் போது அதனுடைய இணையாடு அசை போடும் போது அந்த அசை போடும் இடத்தில் சரண்பாபு உங்க நினைவுக்கு கண்டிப்பா வருவாரு. இந்த வெண்மதி சாலைகள் புத்தகம் கண்டிப்பா உங்க நினைவுக்கு வரும். கண்டிப்பா அந்த கவிதை உங்க நினைவுக்கு வரும் அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன். அப்படிங்கிறதான் இங்க நான் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்னுங்க, ஒரு ஐக்கூ, ஒரு கவிதை அப்படின்னு வந்துட்டாலே ஒரு விஷயத்தை தவிர்க்க முடியாது. எப்படி மாணவன் அப்படின்னா அவனுக்கு படிப்பு அப்படிங்கிறது அத்தியாவசியம். ஒரு மாணவன் அப்படின்னா அவன் தேர்வு எழுதணும், மார்க் எடுக்கணும். ஒரு ஆசிரியர் அப்படின்னா வாழ்க்கை பாடத்தை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு தாய் என்பவள் அன்பாகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தாயாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும். ஒரு தந்தை என்பவனினுடைய கடமை என்னன்னா தன்னுடைய மகனை சான்றவன் ஆக்க வேண்டும்.
அப்ப இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு காமன் டியூட்டிஸ் அப்படின்னு இருக்கு. ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா we allow ஏதோ ஒன்று காமன் டியூட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. அடிப்படை கடமை என்பது நம்ம எல்லோருக்குமே இருக்கு. இந்தியராக நம்ம அனைவருக்குமே ஒரு கடமை இருக்கு. தமிழராக நாம் எல்லோருக்குமே ஒரு கடமை இருக்கு. ஒரு மாணவனாக எனக்கு ஒரு கடமை இருக்கு. இந்த 1 மணி நேர கூட்டத்தை பேசுகின்ற பேச்சாளனாக எனக்கு ஒரு கடமை இருக்கு. அது மாதிரி எல்லாத்துக்குமே காமனா இருக்கக்கூடிய விஷயம் போல கவிஞர்களுக்கு காமனான ஒரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா காதல். காதலை தொடாமல் எவனுமே முடியாது, எவனுமே கவிதை எழுத முடியாதுங்கிறத நான் தீர்க்கமா சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய நண்பன் பசீர், அவன் வந்து ஒரு புத்தகம் போட்டான். போற போக்குல ஒரு கவிதை. நான் அவனினுடைய புத்தகத்தை வைத்து பேசும்பொழுது நான் இவ்வாறுதான் பதிவு செஞ்சேன். என்ன அப்படின்னா, வசீரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் எதையெல்லாம் பேசுகிறேனோ அதையெல்லாம் எழுதக்கூடிய கரங்களுக்கு சொந்தக்காரன். அவன் எதையெல்லாம் எழுத வேண்டும் என்று நினைக்கிறானோ அதையெல்லாம் அவனுக்கு முன்பாக மேடையில் பேசக்கூடிய பேச்சாளன் நான் அப்படின்னு தான் நாங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய உறவு. நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, அவன் காதலில் தோற்று கவிஞனானவன். என்னுடைய நண்பன் வசீர் வந்து காதலில் தோற்று கவிஞனானவன். நான் காதல்னா என்னன்னே தெரியாம தோற்று கவிஞனானவன். இதான் வித்தியாசம். அப்ப இன்னொரு கவிதை கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, காதலில் தோற்றவன் எல்லாம் கவிஞனாகிறான், காதலில் தோற்றவன் எல்லாம் கவிஞனாகிறான், தேர்தலில் தோற்றவன் எல்லாம் கவர்னர் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. காதலில் தோற்றவன் எல்லாம் கவிஞனாகிறான், தேர்தலில் தோற்றவன் எல்லாம் கவர்னர் ஆகிறான் அப்படின்ட்டு. அதுக்குள்ள நம்ம போக வேணாம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கவிதைக்கு வாங்க. அந்த கவிதையில எழுதியிருக்கான் சரண்பாபு. என்ன நான் கவிதை படிக்கும்போது கூட யோசிச்சேன், எங்க காதலையே காணோம். ஏன்னா எல்லாத்தையும் எழுதிட்டான், காதலை எங்க காணோம் அப்படிங்கும் போதுதான் எழுதியிருக்காங்க ஒரு கவிதை. சத்தியமா அந்த கவிதையை படித்த பிற்பாடு நான் இதுவரை என்னுடைய சக தோழர்கள்ட்ட, நானு என்னுடைய சக தோழர்கள் அன்பண்ணன் கோபால்சாமி ஆகட்டும், இல்ல நாங்க இருக்கக்கூடிய சக தோழர்கள் இருக்கோம்ல, இந்த சக தோழர்களில் இது போன்ற ஒரு காதல் கவிதையை யாருமே எழுதியது கிடையாது. சத்தியமா சொல்லுவேன். ஏன்னா அவன் எழுதியிருக்கான், காதலியின் தந்தைக்கு தெரிந்திருக்குமா? என்ன தெரிந்திருக்குமா? என் காதலியோட தந்தைக்கு தெரிந்திருக்குமா? என்ன? அவர் கவிதை வளர்ப்பது அப்படின்ட்டு. என்னுடைய காதலியினுடைய தந்தைக்கு தெரிந்திருக்குமா? என்ன தெரிந்திருக்குமா அப்படின்னு கேட்டா, நீ வளர்ப்பது பொண்ணு கிடையாதுடா, நீ வளர்ப்பது கவிதை அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? அப்படின்னு தன்னுடைய வருங்கால மாமனாரை பார்த்து சரண்பாபு அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இந்த புத்தகத்தினுடைய வாயிலாக. அடுத்து ஒரு கவிதை, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கவிதை. என்ன அப்படின்னா, வருடம் ஒரு முறை மரங்களுக்கு நடன பயிற்சி கொடுக்கிறது ஆடி மாதம் அப்படின்ட்டு. ஆடி மாதத்துல காட்டடிக்கும். அதை அவன் எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னா, வருஷத்துல ஒரு முறை மரங்களுக்கு நடன பயிற்சி கொடுக்குறான். நடன பயிற்சி கொடுக்குறான். என்ன அப்படின்னா ஆடி மாதம் அப்படின்ட்டு. அடுத்து ஒரு கவிதை, ரொம்ப இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை. இது ஒண்ணு. என்ன கவிதை அப்படின்னா, உங்க எல்லா வீட்லயுமே குழந்தை இருக்கும், அல்லது வந்து உங்க சொந்தக்காரங்க வீட்டுல யார் வீட்லயாவது பிறந்த குழந்தை கண்டிப்பாக ரீசெண்டா பிறந்திருந்தாலோ அல்லது இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருந்தாலோ ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா கிளுகிழுப்பு அப்படிங்கிறது அங்க இருக்கும். அந்த கிளுகிழுப்பைக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கிறான். என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்த வீடு, வீடு முழுதும் நிரம்பி இருக்கிறது கிளுகிழுப்பை சத்தம் அப்படின்ட்டு. குழந்தை பிறந்த வீடு, குழந்தை பிறந்த வீடு, வீடு முழுக்க எதனால நிரம்பி இருக்கு அப்படின்னா கிளுகிழுப்பை சத்தத்தால நிரம்பி இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து ஒரு கவிதைங்க. அடுத்து ஒரு கவிதை. இதை எழுதுவதற்கு சரண்பாபுவால மட்டும்தான் முடியும். ஏன்னா எழுதியிருக்கான், 100 பேர் சுற்றி இருந்தாலும், 100 பேர் சுற்றி இருந்தாலும் வெட்கம் தொலைத்து கரையை முத்தமிடுகிறது அலை அப்படின்னு எழுதியிருக்கான். 100 பேர் சுற்றி இருந்தாலும் வெட்கமே இல்லாம, வெட்கமே இல்லாம ஒரு கரையை முத்தமிடுகிறது அலை அப்படின்ட்டு. எனக்கு இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக நீங்க பார்த்திருப்பீங்க. நானும் இந்த சமுதாயத்துல இருந்து வந்தவன் தான். நானே என்னுடைய சமுதாயத்தை குறை சொல்றேன்னு நினைக்க வேணாம். ஒரு தகப்பனோ ஒரு தாயோ தன்னுடைய பிள்ளையையோ, ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களையோ குறை சொல்வது என்பது, அவன் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பது, அவனை கேவலப்படுத்தணும், அவனை அசிங்கப்படுத்தணும் என்பதற்காக அல்ல. மாறாக அவன் இந்த சமூகத்துக்கானவன், அவன் இந்த சமூகத்துல நல்லா வாழணும் என்ற ஒரு அக்கறையினால்தான். ஏன்னா இன்னைக்கு இவன் எழுதியிருக்கான் என்ன அப்படின்னா, 100 பேர் சுற்றி இருந்தாலும் வெட்கம் துளைத்து கரையை முத்தமிடுகிறது அலை அப்படின்ட்டு. ஆனா ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல இளைஞர்களே அப்படிதான் இருக்கும். அதான் உண்மை. பல இளைஞர்கள் அப்படிதான் இருக்கார்கள். நீங்க பொதுவெளியில பார்க்க முடிகிறது. அப்ப அப்படிங்கும்போது இந்த கவிதையை எல்லாம் அவர்கள் படிக்க வேண்டும். படித்தால்தான் உண்மையான காதல்னா என்ன, இந்த சமூகம்னா என்ன, இந்த கவிதைனா என்ன, இந்த இலக்கியம்னா என்ன, இந்த தமிழ்னா என்ன, நம்ம எதுக்காக வாழ வந்திருக்கோம், நம் வாழ்வினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க புரிந்து கொள்வாங்க.
அடுத்து ஒரு கவிதை, ஒரு கொஞ்சம் கிண்டலா, ஒரு கொஞ்சம் கிண்டலாவும் கொஞ்சம் கருத்தியலோடும் எழுதப்பட்ட ஒரு கவிதை. என்ன அப்படின்னா, கோவிலில் அணையா விளக்கு, அணையாமல் தடுப்பதற்காய் சுற்றிலும் கண்ணாடி பெட்டி. அணையா விளக்குன்னு சொல்றீல, கோயில்ல அணையா விளக்கு, அணையா விளக்குன்னு சொல்றீல, அந்த அணையா விளக்கு எதனால அணையாதமா இருக்கு அப்படின்னா, சுற்றிலும் என்னவா, சுற்றிலும் என்னவா, அந்த கண்ணாடி பெட்டி இருக்கு, அதனாலதான் அது அணையா விளக்கு. அந்த கண்ணாடி பெட்டி இல்லைன்னா அது அணையும் விளக்கு அப்படிங்கிறதா சரண்பாபு பதிவு செஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே சூரியகாந்தி பூவை பத்தி தெரிஞ்சிருப்போம். அந்த சூரியகாந்தி பூவினுடைய தன்மை என்ன, அந்த சூரியகாந்தி பூவினுடைய இயற்கை என்ன அப்படின்னா, அந்த சூரியன் ஒளி எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கமே அந்த சூரியகாந்தி பூ வந்து திரும்பும். இது இயற்கை. ஆனா சரண்பாபு எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னா, தன் அசைவுகளால் சூரியனை கட்டுப்படுத்துகிறது சூரியகாந்தி அப்படின்னு இருக்கான். நம்மளாம் எப்படி பாக்குறோம்? நான் ஒரு இயற்பியல் மாணவன். என்னை பொறுத்த வரைக்கும் இயற்பியல் என்பது உள்ளதை உள்ளபடி சொல்வது, இலக்கியம் என்பது உள்ளதை உணர்ந்தபடி சொல்வது. ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். இயற்பியலும் இலக்கியமும் எனது இது கண்கள். என்னை பொறுத்தவரை இயற்பியல் என்பது உள்ளதை உள்ளபடி சொல்வது, இலக்கியம் என்பது உள்ளதை உணர்ந்தபடி சொல்வது. அப்ப இயற்பியலுக்கும் இலக்கியத்துக்கும் பெரிய வித்தியாசமும் கிடையாது. ஒரு சூரியனாலதான் அந்த சூரியனினுடைய கதிர்வீச்சு அந்த சூரியனினுடைய ஒளிக்கு ஏற்றாது போல சூரியகாந்தி பூ திரும்பும் என்பது இயற்கை, அது இயற்பியல். இலக்கியம் என்பது என்ன அப்படின்னா, சூரியன் வந்து சூரியகாந்தியை கட்டுப்படுத்தல, சூரியகாந்தி தான் தன்னுடைய அசைவுகளுக்கு ஏற்றாது போல சூரியனை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொன்னா அதுதான் இலக்கியம். அப்பேற்பட்ட ஒரு இலக்கியத்தை சரண்பாபு படைத்திருக்கிறார். அடுத்த ஒரு கேள்விங்க, சரண்பாபு எனக்கு இறை நம்பிக்கையாளரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு தீவிரமான இறை நம்பிக்கையாளன். ஆனால் என்னையவே ரசிக்க வைத்த ஒரு கவிதை உண்டு. என்ன அப்படின்னா, அகிலம் காக்கும் கடவுளை இரவில் காக்கிறது பூட்டு அப்படின்னு எழுதியிருந்தான். அகிலம் காக்கும் கடவுளை இரவில் காக்கிறது பூட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உண்மைதானே? உண்மைதானே? தேவாலயங்களில் ஆகட்டும், தர்காக்களில் ஆகட்டும், கோயில்களில் ஆகட்டும், நாம கடவுளுக்கு போய் காணிக்க போடுறோம். அந்த காணிக்கைய பூட்டு போட்டுதான் வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். பெரியார் தான் அழகா சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறத பத்தியா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தட்சணை போடுறத பத்தியா, குண்டியல்ல, அது ஆத்திகம். அதை யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு பூட்டு போடுறத பத்தியா, அது நாத்திகம் அப்படிம்பாரு. அந்த ஒரு கவிதை, அந்த ஒரு சிந்தனையினுடைய பிரதிபலிப்பா சரண்பாபுவோட இந்த கவிதையை நான் பாக்குறேன். இன்னொரு கவிதைங்க, இந்த கவிதையெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களையும் மறந்து நீங்க சிரிச்சிருவீங்க. என்ன அப்படின்னா, விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தினசரி அதிக முத்தங்களை பெறுகிறது யாது? டீ கிளாஸ். இந்த டீ கிளாஸுக்கு பிடிக்கலையோ, விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தினசரி அதிக முத்தங்களை பெறுகிறது டீ கிளாஸ் அப்படின்ட்டு. அடுத்து ஒரு கவிதை, அரசியலையும் கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு கவிதை. என்ன அப்படின்னா, தேர்தல் மாநாடு கூட்டம் கூட்டியது குவாட்டதும் கோழி பிரியாணியும். தேர்தல் மாநாடு எது கூட்டம் கூட்டுச்சான்? அரசியல்வாதியினுடைய கொள்கை கூட்டம் கூட்டல, அரசியல்வாதியினுடைய பேச்சு கூட்டம் கூட்டல, அரசியல்வாதியினுடைய சிந்தனை கொள்கை கூட்டம் கூட்டல, குவாட்டதும் கோழி பிரியாணியும் தான் கூட்டம் கூட்டுச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. இன்னொரு கவிதை, இந்த கவிதை ஒரு கவிதையில சிரிக்க வச்சுட்டா ஒரு கவிதையில சிந்திக்க வச்சுதான். சில கவிதைகள்லாம் நம்முடைய மனசுல ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட ஒரு கவிதை என்ன அப்படின்னா, யாதுமற்ற வேலைகள் பொம்மைகளை கொஞ்சி கொள்கிறாள் குழந்தை இல்லா பெண் அப்படின்ட்டு. யாதுமற்ற வேலையில் பொம்மைகளை கொஞ்சி கொள்கிறாள் குழந்தை இல்லா பெண் அப்படின்ட்டு. இந்த கவிதையை பத்தி நான் ஒரு 2 நிமிடங்கள் தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன். துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல வந்து அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருப்பாங்க. என்ன பதிவு செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, திருமணம் என்பது இருவருக்கும் உண்டான தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த திருமணத்திற்கு பிற்பாடு குழந்தையை பெற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்துவது என்பது சமூக துரோகம், சமூக அநீதி அப்படிம்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குழந்தையை உடனே பெற்றுக் கொள்வதும் அல்லது குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு சில ஆண்டுகளோ சில காலங்களோ பிற்பாடு பெற்றுக் கொள்வதும் அந்த 2 இணையர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அந்த முடிவுக்கு ஏன் சமூகம் போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. இந்த கவிதையில கூட நீங்க நல்லா உன்னிப்பா பாத்தீங்கன்னா சாதாரண கவிதை, வெளிப்படையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சோக கவிதை.
ஆனா இதுக்குள்ள ஒரு நூற்றாண்டினுடைய வழி அடங்கி இருக்கு. ஏன்னா யாருமற்ற வேளையில் பொம்மைகளை கொஞ்சிக் கொள்கிறாள் குழந்தை இல்லா பெண் அப்படின்ட்டு. நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இப்ப யாருமற்ற வேலையில ஒரு பொம்மையை கொஞ்சிடா குழந்தை இல்லா பெண் அப்படின்ட்டு. ஏன் அங்க பெண் மட்டுமே பொம்மையை கொஞ்சிடா? குழந்தை இல்லா ஆண் ஏன் இல்ல? இன்னைக்கு வரைக்கும் ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை இல்லைன்னு வச்சுப்போம். அந்த பெண்ணை மலடி என்றது கூச்சமே இல்லாமல் இந்த சமூகம் சொல்லும். ஆணை பற்றி ஒரு கேள்வியும் கேட்காது. உண்மைதானே? ஆணை பற்றி ஒரு கேள்வியும் கேட்காது. பெண்களுக்கு ஓடுகாலி என்ற ஒரு பட்டம் உண்டு. ஆண்களுக்கு என்ன பட்டம் உண்டு? ஒண்ணுமே கிடையாது. நான் இன்னும் கொஞ்சம், இது என்னுடைய தளம், இங்க நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் என்பதற்காக சொல்கிறேன். இன்னைக்கு சமூகமே அப்படிதாங்க இருக்கு. என்னுடைய கல்லூரியை எடுத்துக்கங்க, இல்ல நீங்க எந்த கல்லூரியை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பெண் ஒரு 4 ஆண் நண்பர்களோடு சகஜமாக சிரித்து பேசி பழகுகிறாள் என்றால் அந்த பொண்ணுக்கு வேற பேரு. ஒரு ஆண் 4 பெண் தோழிகளோடு சகஜமா சிரிச்சு பழகிறான் என்றால் அவனுக்கு பேர் வேறு. 2 பேருமே செய்வது ஒரே செயல்தான். ஒரு பெண் 4 ஆண் நண்பர்களோடு சந்தோஷமா சிரிச்சு பழகுறா அப்படின்னா அவளுக்கு வேற பேரு. ஒரு ஆண் தன்னுடைய 4 பெண் தோழிகளோடு சந்தோஷமா சிரிச்சு பழகுறான் அப்படின்னா அவனுக்கு வேற பேரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இது சரி என்றால் அதுவும் சரி, அது தவறு என்றால் இதுவும் தவறு. இப்ப இங்க குழந்தை இல்லா பெண் பொம்மையை கொஞ்சுகிறாள், சரி. அப்ப குழந்தை இல்லாத ஆண், ஏன் குழந்தை இல்லாத ஆண் என்ற ஒரு சொற்றொடர் இல்லை? சரண்பாபு எந்த அடிப்படையில இந்த கவிதை எழுதுனா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்பொழுது, ஒரு பக்கம் அவன் பெண்ணினுடைய வழியை பதிவு செய்வதற்காக இந்த கவிதை எழுதியிருக்கிறான், குழந்தை இல்லா பெண் அப்படின்ட்டு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஏன் குழந்தை இல்லா ஆண் அப்படின்னு ஒரு டேர்மே இல்லை? ஏன்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் நம்ம தெரிஞ்சுக்கோம். பட் ஆனா மிஸ்ஸஸ் கம்பன் கவி பாடுனாங்களா? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் மிஸ்ஸஸ் கம்பன்னா கம்பனினுடைய மனைவி கவி பாடுனாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்கு. நான் இந்த இடத்தில் சரண்பாபு கிட்ட விளக்கம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். யாதுமற்ற வேளையில் பொம்மைகளை கொஞ்சிக் கொள்கிறாள் குழந்தை இல்லா பெண். அத சரண்பாபு எந்த ஒரு அடிப்படையில வைத்து எழுதினார், ஒரு பெண்ணினுடைய பார்வையில எழுதினாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அப்படி எழுதப்பட்டிருந்தாலுமே இன்னைக்கு இந்த சமூகம் அப்படிதான் இருக்கு. ஏன் ஒரு குழந்தை இல்லா பெண், ஏன் ஒரு பொம்மையை பெண் மட்டும்தான் கொஞ்சணும்? அப்ப ஆணுக்கு குழந்தை இல்லைங்கிறது சந்தோஷமா? அதுக்கு பெண் மட்டும்தான் காரணமா குழந்தை இல்லைனா அப்படிங்கிற கேள்வி. இந்த கவிதைக்கான விளக்கத்தை நான் சரண்பாபு உடன் வாய்ப்பு இருந்தால் கேட்டுக்கொள்கிறேன். எத்துணை முறை கல்லறிந்தாலும், அடுத்த கவிதை, எத்துணை முறை கல்லறிந்தாலும் மீண்டும் அதே நிலையை அடைந்தது குளத்தில் மிதக்கும் நிலா. என்னதான் நம்மளை எத்தனை பேர் கல் எரிஞ்சாலும், என்னதான் நம்மளை கலக்க பார்த்தாலும், நாம் நாம் அந்த நிலாவை போல திரும்ப நம்முடைய பழைய நிலைமைக்கு நாம் வந்தாக வேண்டும். இன்னும் இல்ல, பல கவிதைகள் இருக்கு. ஆனா நேர மேலாண்மை கருதி ஒரே ஒரு கவிதையோட நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்ன கவிதை அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை. அந்த கவிதையோடு நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தண்டிக்கப்படுகிறது மெழுகுவர்த்தி. யோசிச்சு பாருங்க. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தண்டிக்கப்படுகிறது மெழுகுவர்த்தி. இந்த கவிதையை எடுத்துக்கோங்க. அப்படியே நான் அந்த சொன்னேன்ல, பொம்மையை கொஞ்சி கொள்கிறாள் குழந்தை இல்லா பெண், இந்த 2 கவிதையுமே எடுத்துக்கோங்க. இப்ப மின்சாரம் துண்டிக்கப்பட்டுருச்சு, நம்ம வீட்டுல கரண்ட் போச்சுன்னு வைங்களேன், நாம் யாரை வருத்த வேண்டும், யாரை கோவப்படுத்த வேண்டும்? யார் மேல கோவப்பட வேண்டும்? மின்சாரத்தின் மேல கோவப்பட வேண்டும். ஆனா யார் மேல நம்ம கோவப்படுகிறோம், யாரை நாம் தண்டிக்கிறோம் என்றால் ஒரு மெழுகுவர்த்தியை தண்டிக்கிறோம். இந்த சமூகம் அப்படிதான் இருக்கு. யாரோ ஒருவன் செய்த தவறுக்காக, யாரோ ஒருவன் செய்த குற்றத்திற்காக யாரோ ஒருவன் தான் தண்டிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்க மின்சாரத்தை போன்றவர்கள் செய்கின்ற தவறுகளால் இங்கு நம்மை போன்றவர்கள் மெழுகுவர்த்திகளாக ஆகிக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் சரண்பாபு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த கருத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த குழந்தை இல்லா பெண் அப்படிங்கும்போது நாளைய சமூகமாவது மாறணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. என்ன அப்படின்னா, ஒரு 2 பேர் திருமணம் செய்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுக்க வேண்டியது அவர்கள். அவர்களுக்கு இந்த சமூகத்துல எந்த விதமான அவர்களிடம் இந்த சமூகத்துல எந்த விதமான தொடர்பும் கிடையாது. உண்மை அதுதான். அது அவர்களினுடைய தனிப்பட்ட விருப்பம். அப்படி ஒருவேளை குழந்தை இல்லாத பட்சத்தில், நான் கேட்கிறேன், குழந்தை இல்லாத பட்சத்தில், அந்த குழந்தை இல்லாத பட்சத்தில் கூட அந்த சமூகம் பெண்ணை நோக்கிதான் கேள்வி கேட்குது. ஏன்னா இந்த கவிதையில கூட பெண் தான் பொம்மை எடுத்து கொஞ்சிரா, ஆண் என்ன பண்ணுகிறார் அப்படிங்கிறதான் கேள்வி. இது என்னுடைய வயசு, என்னுடைய பார்வைக்கு நான் சொல்றேன். மேபி என்னை விட மூத்தவர்கள் வேறு ஒரு பார்வை வைத்திருக்கலாம். நான் இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சமூகம் அப்படிதாங்க இருக்கு. இப்ப நீங்க இதை பல பெண்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பல ஆண்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக ஆண்களினுடைய சட்டையில சட்டை பைன்னு ஒண்ணு இருக்கும், பாக்கெட்ஸ்ன்னு இருக்கும். பெண்களினுடைய பாரம்பரிய உடை என்று சொல்லக்கூடிய எந்த உடையிலையாவது பாக்கெட்ஸ்ங்கிறது இருக்கா?
இருக்காது. ஏன் அப்படின்னா, வெளிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிந்தித்து இது ஏன் இல்ல அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, எப்பொழுதுமே ஆண்களினுடைய கையில் தான் பொருளாதாரம் இருக்கணும்ங்கிறதுல ஆண்கள் மிகவும் தீவிரமாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அப்படி இருந்தால் தான் இந்த பெண் சமுதாயம் பொருளாதாரத்திற்காக தங்களினுடைய தேவைக்காக ஆண்களிடத்தில் கை கட்டி நிற்கும். அப்படி கை கட்டி நிற்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா கட்டளை கொடுக்கக்கூடிய இடத்துல ஆண்களும், கட்டளையை கேட்டு ஆஹ் நடக்கக்கூடிய இடத்தில் பெண்களும் இருப்பார்கள். அப்ப அந்த இடத்திலிருந்து பொருளாதார முன்னேற்றத்தை அடைய வேண்டும். இந்த சமூகம் மாற வேண்டும். கடைசியா ஒரே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த கவிதையை படித்த பிற்பாடு, இந்த கவிதைகளே இந்த புத்தகத்தை படித்த பிற்பாடு, பல யோசனை மண்டக்குள்ள ஓடும். உண்மை அதுதான். பல யோசனை மண்டக்குள்ள ஓடும். நாளைக்கு எனக்கு பரிட்சை. ஆனா இந்த புத்தகத்தை பத்தி பேசிட்டேன். இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு குறைந்தது 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்காவது இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் தான் என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அதன் பிற்பாடுதான் நான் என்னுடைய பரீட்சைக்கு படிக்க உட்காருவேன். என்ன நான் சொல்கிறேன் என்றால், கடைசியில நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நான் எதோட புரிஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, நீங்க பலர் வந்து வீடு கட்டியிருப்பீங்க, சொந்த வீடு கட்டியிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சொந்த வீடு கட்டுற பால் காய்ச்சல் ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பீங்க. அந்த சொந்த வீடு கட்டுவதற்கு காரணமாக அமைவது எது அப்படின்னா சாரக்கம்புகள். அந்த சாரக்கம்புகள் தான் அந்த வீடு கட்டுறதுக்கு பல உதவிகளை செய்தது அந்த சாரக்கம்புகளா தான் இருக்கும். ஆனா வீட்டு பால் காய்ச்சும் போது, கிரகப்பிரவேசத்தின் போது அன்னைக்கு வந்த வாழை மரங்கள் இடத்தை ஆக்கிரமிக்கும், வரவேற்கும். அத்தனை நாள் அந்த வீடு கட்ட உதவிய சாரக்கம்புகள் எல்லாம் ஓரக்கம்புகளாக போய் போய் எங்கேயோ மூலையில கிடக்கும். ஆனா அன்னைக்கு வந்த வாழை மரங்கள் வந்து அப்படியே நிற்கும். அப்ப ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா, உண்மையான உழைப்புக்கு இந்த சமூகத்தில் அங்கீகாரம் இல்ல. ஏதோ ஒரு பளபளப்பா ஒரு பாலிஷா இருக்கக்கூடிய வாழை மரத்துக்கு தான் இன்னைக்கு இந்த சமூகத்துல அங்கீகரிப்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அந்த வாழை மரத்தினுடைய ஆயுள் என்பது அன்ற அந்த ஒற்றை நாளோடு முடிந்து போய்விடும். ஆனால் அந்த சாத கம்புகள் இன்னைக்கு இந்த வீட்டுல என்னுடைய வேலை முடிந்து விட்டது. இதே போல இன்னும் 1000 வீடுகளை கட்ட வேண்டிய வேலை எனக்கு இருக்குன்னு தன்னுடைய கடமையை நோக்கி உரிமை நடைபோடும். அப்ப நாம் அப்பேற்பட்ட சாத கம்புகளாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு.